25 வருஷத்துக்கு முன்னால வாத்தியார் ராமலிங்கம் கிட்ட சர்வே எண் 125 கீழ் 5 10 கிரவுண்ட் நிலம் வாங்கினது நான் தான். நிலமும் என் பேர்ல தான் இருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பத்திரம் எனது கட்சிக்காரர் பேரில் உள்ளது. அந்த பத்திரம் எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் யுவர் ஆனர். அவங்க தரப்பு வாதத்தை சொல்ல வாய்ப்பு கொடுக்கணும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க உட்காருங்க. ஆரம்பிச்சிட்டால பாலே 6 அடிச்சாச்சு. ரொம்ப நன்றி யுவர் ஆனர். கால் சென்ட் நிலமா இருந்தாலும் அத உழைச்சி சம்பாதிச்சு வாங்கணும். ஆனா எதிர்த்தரப்பு நீலாம்பரி போலி பத்திரத்தை ரெடி பண்ணி என்கிட்ட இருந்து நிலத்தை பறிக்க நினைக்கிறாங்க. யுவர் ஆனர், இவங்க கேஸ திசை திருப்ப என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. மேடம், இது கோர்ட். இங்க ஆதாரம் இல்லாம எதுவுமே பேசக்கூடாது. இருக்கு யுவர் ஆனர். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். உட்காருங்க. நான் வாத்தியார் ராமலிங்கம் கிட்ட இருந்து இந்த சொத்தை 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஆனா இவங்க இப்பதான் போலி பத்திரத்தை ரெடி பண்ணிருக்காங்க. ஞாபகம் வச்சு பத்திரத்தை பழசா ரெடி பண்ணவங்க அதுல ஒட்டுற ஸ்டாம்பும் பழசாதான் ஒட்டணுங்கிறத மறந்து புது ஸ்டாம்ப ஒட்டியிருக்காங்க யுவர் ஆனர். ரெண்டாயிரத்தி 5க்கு மேல ரிலீஸ் ஆன ஸ்டாம்ப் எப்படி 1995வது வருஷத்தோட பத்திரத்துல ஒட்டி வைக்க முடியும்? இந்த பத்திரத்தை அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்த கந்தசாமி இப்போ கேஸ்ல அப்ரூவரா மாறி இருக்காரு. அந்த சாட்சியையும் நான் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ. அருண், அம்மா கூட்டிட்டு வா. சரிம்மா. வணக்கம் ஐயா. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க ஐயா, அகிலா மேடம் சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. காசு கொடுத்து தான் இந்த தப்பெல்லாம் பண்ண வச்சிருக்காங்க ஐயா. யுவர் ஆனர், என்கிட்ட இன்னும் சில சாட்சிகளும் இருக்கு. யுவர் ஆனர், நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா இப்ப வர எல்லா பத்திரங்களுமே கம்ப்யூட்டர்ல தான் டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறாங்க. ஆனா அந்த நிலத்தை நான் வாங்கும்போது 1992ல எல்லா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும் பழைய டைப்ரைட்டிங் மிஷின் தான் இருந்தது. அதுல நீங்க ஃபாண்ட் அண்ட் லெட்டர்ஸ் பார்த்தாலே புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி பத்திரம் எழுதுறதுக்கு சாதாரணமா 1500 ரூபாய் வாங்கி எழுதி கொடுக்கிற கோவிந்தனுக்கு 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து இப்போ
இந்த பத்திரத்தை எழுத வச்சிருக்காங்க யோர் ஆனர். அந்த பணம் அவரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் ரெமிட்டன்ஸா போயிருக்கு. மகேஷ் மேடம், அந்த எவிடன்ஸ் சரிங்க மேடம். பாவம், இது எல்லாமே தப்பு பண்றதுக்கான எவிடன்ஸ்னு அவங்க யாருக்குமே தெரியாது போல. இப்போ அந்த கோவிந்தனையும் வர வைக்கிறேன். அருண், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயா ஆமாங்க ஐயா, உள்ள குட்டிக்காரங்க ஐயா, பணத்துக்காக தப்பு பண்ணிட்டாங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. போயா, போய் ஓரமா நில்லு. யோர் ஆனர், இது மட்டும் இல்ல, என்கிட்ட இன்னொரு சாட்சியும் இருக்கு. அது ரெஜிஸ்டர் ஆபீஸ் ஸ்டாஃப். நீங்க அனுமதிச்சீங்கன்னா. ஓகே, ப்ரொசீட். அருண், காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட் வாங்க போன போது கூட எங்களுக்கு அது கிடைக்க விடாம செஞ்சுட்டாங்க. என்னையா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க ஐயா, தெரியாம பண்ணிட்டேன். பணம் கொடுத்தாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் ஐயா. உங்கள மாதிரி ஆளால தான் பேரே கெட்டு போகுது. அங்க போய் நில்லு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பத்திரம் போலிதான்னு ப்ரூவ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எல்லாரும் வாத்தியார் ராமலிங்கம் கிட்ட இருந்து நான் நிலத்தை வாங்கினேன்னு சொன்ன உடனே அவரு படிப்பு சொல்லி கொடுக்கிற ஸ்கூல் வாத்தியார்னு நினைச்சிட்டாங்க. அதுதான் நேரம். அவர் எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற வாத்தியார். எழுத படிக்க தெரியாத வாத்தியாரால கையெழுத்து எப்படி போட்டிருக்க முடியும் யோர் ஆனர்? அவருக்கு எழுத படிக்க தெரியாதுன்றதுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு யோர் ஆனர். மகேஷ், மேடம், ராமலிங்கம் வாத்தியார் அவரோட பசங்களோட பர்த் சர்டிபிகேட்ல கூட கை நாட்டு தான் வச்சிருக்காரு. கடைசியா குடும்ப அட்டையிலையும் அவரோட கை நாட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய ப்ரூஃப், 1962 கவுன்சிலர் எலெக்ஷன்ல அவர் கேண்டிடேட்டா நின்னு இருக்காரு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் நாமினேஷன் ஃபார்ம்லயும் கை நாட்டு தான் வச்சிருக்காரு. அகிலா தரப்புல கொடுத்த எல்லா ஆதாரமும் சரிதான்.
ஆம், ஆனா இதையும் தாண்டி நான் அந்த நிலத்தை வாங்கினத நேர்ல பார்த்த சாட்சியான ராமலிங்கத்தோட தங்கச்சி பூங்காவனத்தை நான் இங்க அழைக்க நீங்க அனுமதித்தாங்க. எஸ், ப்ரொசீட். அருண், வணக்கம் ஐயா. ஏமா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க ஐயா. எங்க அண்ணன் ராமலிங்கம் நிலத்தை அகிலாண்டேஸ்வரிக்கு தான் வித்தாரு. அப்ப நானும் கூடவே தான் இருந்தேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? சத்தியமா உண்மைதாங்க. நீங்க போலாம். நன்றிங்க ஐயா. யோர் ஆனர், என் சொத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும் நான் இவ்வளவும் பண்ணல. சட்டத்தோட வாசல்ல சத்தியம் என்னைக்குமே தோத்துறக்கூடாது. எனக்கு கிடைச்ச எல்லா ஆதாரங்களையும் நான் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல இந்த கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை நான் தலைவணங்கி ஏத்துப்பேன். ஆட்டம் முடிஞ்சது. இந்த வழக்கில் கிடைத்த சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது போலி பத்திரம் தயார் செஞ்சு மோசடி பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இது சந்தேகத்துக்கு இடம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவறான செயலுக்கு துணை போன பத்திர தயாரிப்பாளர் கந்தசாமிக்கும் டைப்ரைட்டர் கோவிந்தனுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சங்கரனுக்கும் 6 மாத சிறை தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இந்த தவறு நடக்க முழு காரணமாக இருந்த நீலாம்பரிக்கு இந்த கோர்ட் 75 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறது. நாளைக்குள்ள இந்த அபராதத்தை கட்டலனா 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இது போன்ற காரியங்களில் இனிமேல் ஈடுபடக்கூடாது என்று இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. கோர்ட் இஸ் அட்ஜென்ட். நீலாம்பரி, என்ன இப்படி ஆயிடுச்சு? நீ ஒரு தடவையாவது ஜெயிப்பேன்னு நானும் 27 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுலயும் தோத்தாச்சா? இன்னைக்கும் நடக்கல, இனிமேலும் நடக்காது. இந்த அகிலாவை ஜெயிக்கணும்னா நீ அகிலாவா மாறணும். ஆனா
அகிலா இந்த உலகத்திலேயே ஒருத்திதான். உனக்கு வழிகாட்டுறேன்னு குறுக்கு வழியை காட்டிட்டு இருக்காங்க உன் அத்தை. இனி உனக்கு சொன்னா புரியாது. ஆனா அப்புறமா நீ வருத்தப்படத்தான் போற. நேரம் இருக்கும்போதே திருந்திக்கோ. வா பார்வதி. அகிலாண்டேஸ்வரி, உன்னை விட மாட்டேன்டி. உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். ஏய், நான் மலேசியாக்கு திரும்ப போறதுக்குள்ள உனக்கும் உன் மருமக பார்வதிக்கும் நான் முடிவு கட்டேன். என்ன பாக்குற? தூக்கி எறிஞ்சேன்ல, இதெல்லாம் என்ன தெரியுமா? பொறுக்கி எடுத்து படிச்சுதான் பாரு. இங்க செதறி கிடக்கிற அத்தனை டாக்குமெண்ட்ஸும் கோலாலம்பூர்ல உனக்கு சொந்தமான வீடு, உனக்கு சொந்தமான கம்பெனி, உன் எல்லா பிசினஸோட ஒரிஜினல் பத்திரம். இந்த பத்திரம் எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? நீ நாகபுரி வம்சத்து நீலாம்பரி. உன்னாலேயே என் வீட்டு பத்திரத்தை எடுக்க முடியும்னா நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. என்னால வெறும் சொத்து பத்திரத்தை எல்லாம் எடுக்க முடியாதா? இந்த அகிலாண்டேஸ்வரிக்கு இந்த அகிலம் முழுக்க ஆள் இருக்கு. என்னோட பவர், என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கோலாலம்பூர்ல எந்த நரகத்துல உன்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்கிட்ட இருக்கிற பணம், பதவி, பவர் இதெல்லாத்தையுமே நல்ல விஷயங்களுக்கு, மக்களுக்கு பயன்படுற விஷயத்துக்காக மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். உன்ன மாதிரி சுயநலத்துக்கும் தவறு செய்யறதுக்காக இல்ல. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறல்ல, உன் ரெசார்ட்ல, உன் வீட்ல, உன் ஆபீஸ்ல உன்னோட கான்பிடென்ஷியலான பர்சன்ஸை வச்சு தான் எடுத்திருக்கேன். அருண், இரு, இனிமேதான் தீபாவளியே இருக்கு. அகிலா, என் கையை விடு. நான் சொல்றது கேளு ப்ளீஸ். அகிலா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல. அகிலா, வேண்டாம் வேண்டாம். அகிலா ப்ளீஸ், அகிலா நான் சொல்றது கேளு. ஐயோ, பத்திரம். அகிலா
நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். உன்னோட ஒவ்வொரு சொத்து பத்திரம்லாம் உன் கண் முன்னாடி சாம்பலாகாம இருக்கணும்னா என் வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஓகே ஓகே, வீட்டு பத்திரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். போ, எடுத்துட்டு வா. ப்ளீஸ், அது வரைக்கும் என் பத்திரத்தை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஆகுது, சீக்கிரம். Please, நான் கொண்டு வரேன். சீக்கிரம் நான் எடுத்துட்டு கொண்டு வரேன். வாங்க. என் பத்திரத்தை ஒண்ணு பண்ணிடாதீங்க. இந்த உன் வீட்டோட ஒரிஜினல் பத்திரம். அருண், அம்மா செக் பண்ணு, எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா, இல்ல வழக்கம் போல ஏதாவது ஃப்ராட் பண்றாங்களா. லேண்டு, வீடு. ஓகே மா, எல்லா பத்திரமும் பக்காவா இருக்கு. அப்படியா? ஆமாமா. எல்லா ஒரிஜினல்ஸையும் பக்காவா ரிட்டர்ன் பண்ணிட்டா. பரவாயில்லையே, திடீர்னு நல்ல பிள்ளையா நடந்துக்கிட்டாளே. ஆனா இது வரைக்கும் நமக்கு பண்ணதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்டனை கொடுத்தாகணும்ல. ஆமாமா, நேத்து கூட கோர்ட்ல கொடுத்த பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு பத்தாது. அதோட பெட்டரா ஏதாவது நீங்களே திருப்பி கொடுத்துருங்க. வாவ், குட் ஐடியா. இந்த அகிலா டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் இந்த பிள்ளைங்கள்லாம் வேண்டாம் அகிலா, திருந்துவாங்க. நான் சொல்றதை கேளு. அகிலா, அகிலா, வேண்டாம் அகிலா, அகிலா, ப்ளீஸ் வேண்டாம், எரிச்சுடாத, வேண்டாம், என் பத்திரத்தை எதுவும் பண்ணிடாத, சொன்னா கேளு. வேண்டாம், நான் ஒண்ணுமே வேண்டாம், பண்ணலையே. வேண்டாம், அகிலா. ஐயோ, என் பத்திரம்.